இந்த சதர்ன் லெபனனில் இருக்க ஒரு குறிப்பிட்ட கிராமம், கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்குள்ள இந்த ஐடியா ஆஃப் சோல்ஜர்ஸ் சில பேர் புகுந்திருக்காங்க. அதை லெபனனில் ஃபுல்லாக கிரவுண்ட் இன்வெஸ்ட் மேற்கொண்டாலும் அந்த டைமில் அங்கேருந்து ஒரு ஜீசஸ் கிரைஸ்டோட சிலை இதை அடித்து உடச்சி, அதுவும் அந்த சிலையோட தலைப்பகுதி இருக்குல்ல, அங்கே சுத்தியலால் அடித்து ஜீசஸ் மேலே அந்த சோல்ஜருக்கு இருந்த கோபத்தை பார்க்க முடிஞ்சுதுங்க. உலகத்துக்கே அமைதியை போதிக்கிற கடவுள்களில் ஜீசஸ் ஒருத்தராக பார்க்குறோமா, முக்கியமான ஒருத்தராகவும். அப்பேற்பட்ட அந்த கடவுள் சிலை சார்ந்து இப்பேற்பட்ட அக்ரஷனை வெளிப்படுத்தினாரு அந்த சோல்ஜர். இவர் ஐடிஎஃப் சோல்ஜர் தானே நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். இப்போ ஐடிஎஃப் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, எங்கள் சோல்ஜர் தான் சொல்லிட்டு விசாரணை ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னாங்களே, அதை பற்றி இப்போ அவங்க டீட்டெயிலாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஐடிஎஃப் இப்போ என்ன சொல்லியிருக்கு, ஒரு வழியாக எங்களோட என்கொயரி முடிச்சிட்டோங்க, ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதில் அந்த சுத்தியால் அடித்தார்ல இந்த ஒரு நபர், இதை வீடியோகிராஃப் பண்ணதும் ஒரு சோல்ஜர் தானாமா, ஐடிஎஃப் சோல்ஜர் தாமா இந்த ஒரு நபர். அப்புறம் அந்த இடத்துல இன்னும் 6 ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் இருந்திருக்காங்களாம். ஸோ அந்த ஸ்பாட்டில் ஒட்டுமொத்தம் எத்தனை பேர்? 8 ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் இருந்திருக்காங்க. இது வேற யாரும் சொன்னதில்லை, ஐடிஎஃபே சொல்லியிருக்க விஷயம். இவங்கெல்லாம் ஐடிஎஃபோட மேலிடம் கொடுக்குற ஆர்டர்ஸ் இருக்குல்ல, இதன்படி செயல்படலைங்க. அவங்கள தன்னிச்சையாக தான் இது போல் ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க, ஒரு கேவலம் முடிச்ச வேலையை. அந்த 2 சோல்ஜர்ஸ், அதான் அந்த சிலையை தாக்குனவர், அப்புறம் அதை வீடியோகிராஃப் பண்ணவர், இந்த 2 சோல்ஜர்ஸையும் காம்பேட் டியூட்டியிலிருந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். முதல் தண்டனை. 2வது தண்டனை என்ன சொல்கிறாங்க, மிலிட்ரி டிடென்ஷனில் 30 நாட்கள் வரைக்கும் அவங்க இருக்கிறதா சொல்கிறாங்க. சரி, ஓகே ப்ரோ, அந்த மற்ற 6 பேருன்னு கேட்டிங்கன்னா அந்த 6 சோல்ஜர்ஸ்க்கும் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கான், வந்து விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கொடுக்குற விளக்கம் ஏற்புடையதாக இருந்ததுனாக்கா தண்டனைகள் இருந்து அவங்க தப்பிக்கலாம். இன்கேஸ் கொடுக்குற விளக்கம் ஏற்புடையதாக இல்லைனாக்கா அவங்களுக்கு அடுத்த கட்ட தண்டனைகள் விதிக்கப்படலாம். ஏன்னா ஒரு குற்றம் நடக்கிறப்போ அதை வேடிக்கை பார்த்து நின்றுருக்காங்களே, அதுவே தப்புன்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் தான் அந்த 6 சோல்ஜர்ஸ்கிட்டே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் புதிய ஜீசஸ் சிலை. எங்கே உடைச்சாங்களோ அதே இடம் சார்ந்து புதுசாக ஒரு ஜீசஸ் சிலையை ஐடிஎஃப் நிறுவி கொடுத்துருக்கு. அதை தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதை பற்றி ஐடிஎஃப் என்ன சொல்லுது, இந்த சதர்ன் லெபனனோட டெபலில் வச்சு தான் இந்த சம்பவம் நடந்துச்சுல, அந்த சிலையை உடைச்சது அங்கே நாங்கள் புதுசாக நிறுவிட்டோங்க. இதை நாங்கள் மட்டும் ஃபுல்லாக பண்ணலை, அந்த லோக்கல் கம்யூனிட்டி இருக்குல்ல, அங்கே இருக்க மக்கள் அவங்க ஃபுல்லாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஹெல்ப்பில் தான் இந்த சிலையை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். எது இருந்தாலும் எங்களோட சோல்ஜர்ஸ் பண்ணது தவறான விஷயம் தான். அதுக்காக நாங்கள் இன்னும் ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த வகையில் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கான வருத்தத்தையும் நாங்கள் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கோம், அதையே பதிவு பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் இது போல் தவறு நடக்காமல் நாங்கள் பார்த்துக்கிறோன்ட்டு ஃபியூச்சர் சார்ந்த ஐடிஎஃப் இப்படி ஒரு அஷூரன்ஸை கொடுத்துருக்கு.